friends, welcome to my channel. போன வீடியோவில் செயின் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்படி புது த்ரெட் ஆட் பண்ணலான்றது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ரிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது நியூ த்ரெட் எப்படி ஆட் பண்ணலான்றது பார்க்கலாம். ஸோ இதுதான் ஓல்ட் த்ரெட்டு. வீடியோக்காக நியூ த்ரெட் வந்து இன்னொரு கலரில் எடுத்திருக்கேன். உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் சேம் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் 1 இன்ச் போல் நீங்கள் விட்டுட்டு எக்ஸ் மாதிரி அந்த இடத்துல வச்சுருங்க. மேலே வச்சுட்டு இந்த புது த்ரெட்டு ரிங் பண்ணுற மாதிரி உங்கள் கையில் ரேப் பண்ணிக்கோங்க. ரேப் பண்ணிவிட்டு இது பழைய த்ரெட்டு, இதுவும் ஷட்டில் த்ரெட்டும் சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. So first half போட்டுட்டு second half of the double stitch போட்டுருங்க. ஷட்டில் த்ரெட் எங்கே போதோ அதே இடத்துக்கு தான் இந்த பழைய த்ரெட்டையும் கொண்டு போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டபுள் ஸ்டிச் போட்டுட்டேன். செகண்ட் டபுள் ஸ்டிச் போடும்போது இந்த புது த்ரெட்டுடைய எண்ட் இருக்குல்ல, அதையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட சேர்த்து இப்போ 3 த்ரெட்டை சேர்த்து நீங்கள் டபுள் ஸ்டிச் போடணும். ஸோ ஷட்டில் த்ரெட் எங்கே போதோ அதே வழியாக இந்த 2 த்ரெட்டையும் கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ செகண்ட் ஹாஃப் ஸ்டிச், அடுத்த தேர்ட் டபுள் ஸ்டிச்சுக்கு ஷட்டில் த்ரெட் எங்கே போதோ அந்த வழியாகவே மற்ற த்ரெட்டையும் கொண்டு வாங்க. த்ரீ டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு 2 டபுள் ஸ்டிச் போட்டுட்டா அடுத்த ஸ்டெப் வந்து ப்ரீவியஸ் ரிங்கோட நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த புது த்ரெட்டை ஜாயின் பண்ணி அப்படியே நம்ம பழையபடி டாட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரிங்குக்கு தேவையான ஸ்டிச்சஸ் நான் போட்டுட்டேன். உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. சேம் கலர் போட்டிங்கன்னா சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓல்ட் த்ரெடோட புது த்ரெட்டை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராஜெக்டை கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே போகலாம். Hope you learned something new from this video. Thanks for watching. Happy tatting.